ஊதுவது சிலம், இயல்வது கறவை, ஈவது விளக்கு, உடையது விளம்பு, ஊக்கம்வது கைவீடு, எண்ணெழுத்து இகழ்ச்சி, ஏற்பது இகழ்ச்சி, அயமிட்டு உள் ஒப்புரவு ஒழுகு, ஓதுவது ஒளியை, அவியம் பேசு அக்கம் சுருக்கே. வணக்கம், என் பேர் கண்ணகி நகர் உமா மகேஸ்வரி. தெருவிளக்கு வெளிச்சத்துல நாங்க முன்னேறி வருவோம் உயரத்துல, வாழ்ந்தா கூட வறுமையில வரலாறு படைப்போம் இந்த நகரத்துல. இது வெறும் காலா பாடல் இல்லை, காலத்தின் பாடல் என்பதற்கு உதாரணம் கண்ணகி நகர் உமா. சூப் கடை நடத்தி வருபவர் உமா வாசுதேவன். இவர் படித்தது 6ஆம் வகுப்பு வரை மட்டுமே. ஆனால் 3 ஆசிரியைகளை சம்பளத்துக்கு பணியில் அமர்த்தி 300 மாணவர்களுக்கு மேல் கண்ணகி நகரில் பயிற்சி வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறார். சைதாப்பேட்டை, புதுப்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை என சென்னையின் எல்லா பேட்டைகளிலிருந்து பெயர்த்தெடுக்கப்பட்டு பழைய மகாபலிபுரம் சாலையில் கண்ணகி நகரில் மக்கள் குடியமர்த்தப்பட்டதில் பல நூறு குழந்தைகள் பள்ளியிலிருந்து நின்று விட்டனர். அவர்கள் ஒவ்வொருவர் வீட்டுக்கும் சென்று பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பச் சொல்லி உமா மகேஸ்வரி வலியுறுத்த பெரும் மாணவர் கூட்டம் மீண்டும் பாடப்புத்தகத்தின் வாசனை உணர்ந்திருக்கிறது. உமா மகேஸ்வரியின் பயிற்சி வகுப்புகள் மூலம் +2 படித்த 25 மாணவர்கள் வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்று கல்லூரிக்குள் நுழைந்திருக்கிறார்கள். தன்னுடைய சூக்கடை மற்றும் கணவர் வாசுதேவன் ஆட்டோ ஓட்டுவதில் கிடைக்கும் சொற்ப பணத்தை வைத்துக் கொண்டு இவ்வளவையும் செய்து வரும் உமாவின் பெருங்கனவு கண்ணகி நகர் அமைந்திருக்கும் அதே பழைய மகாபலிபுரம் சாலையில் உள்ள மிகப்பெரிய IT நிறுவனங்களில் பல ஆயிரம் சம்பளத்தில் தங்கள் பகுதி மாணவர்களும் வேலை பார்க்க வேண்டும் என்பதே அது. உமா வாசுதேவனின் கனவு மெய்ப்பட வேண்டும் என விரும்பும் ஆனந்த விகடன் அவரை இந்த ஆண்டின் டாப் 10 மனிதர்களில் ஒருவராக அங்கீகரிக்கிறது. வாருங்கள் உமா வாசுதேவன் அவர்களே,
வாருங்கள், அன்போடு பெருமையோடு வாஞ்சையோடு அழைக்கிறோம்.